வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் வீட்டில் பணம் மற்றும் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 4 குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒட்டன்சத்திரம் நல்லக்கவுண்ட நகரில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் காளிமுத்து என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்கம், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கார் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை தொடர்பாக துணை கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய ஒரு பெண் உள்ளிட்ட 4 பேர் ஒட்டன்சத்திரம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. மதுரை பூசாரிப்பட்டினத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்ற பொட்டுக்கடலை, சக்தி முருகன், அருள்முருகன், சங்கீதா ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 38 சவரன் தங்க நகை, கார் மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயராஜ் தெரிவித்தார். 60 பவுன் நகைகள் மற்றும் 1 லட்சம் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள், கார் முதலியவை தேடப்பட்டது. இது சம்பந்தமாக அவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தனிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சிசிடிவி கேமராக்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இறுதியாக இந்த 4 குற்றவாளிகள் பெரியசாமி என்ற பொட்டுக்கடலை, அருள்முருகன், சக்தி முருகன் அண்டு சங்கீதா எல்லாருமே ஒத்தக்கடை அருகே, மதுரை ஒத்தக்கடை அருகே இருக்கக்கூடிய பூசாரிப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க.